ஐ எம் சுமன். +2 முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்குதுன்னு தெரியாமல் நானும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எடுக்கிற கோர்ஸ் வந்து ரொம்ப புதுசாகவும் இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஸ்கோப்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சஜஸ்ட் பண்ணேன். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணுறப்போ என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஏவியேஷன் கோர்ஸ் இருக்குது, அது ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ். நம்ம காலேஜில் அந்த ஏவியேஷன் கோர்ஸ் எது படிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சொல்லி நான் படித்தது காமர்ஸ் குரூப், நான் காமர்ஸ் தான் எடுத்தேன். நான் சரி காமர்ஸ் முடிச்சுட்டு ஏவியேஷன் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியாமல் சரி காலேஜுக்கு வந்து சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலேஜுக்கே வந்து கேட்டோம். அது மாதிரி ஒரு கோர்ஸ் காமர்ஸ் படித்தவங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் BBA Airline ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். நான் இப்போ அந்த கோர்ஸ் தான் படித்தேன். அது 3 இயர்ஸ் கோர்ஸ். அது நம்ம 3 இயர்ஸ் அந்த கோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமும் நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அந்த எப்படி ஏர்லைன்ஸில் அந்த இன்டர்வியூவில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணுவாங்க. 1 மந்த். இந்த 3 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 1 மந்த் தனியாக அதுவும் ட்ரெயின் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்கோப்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த மாதிரி நான் 3 இயர்ஸ் முடிச்சுட்டு அந்த 1 மந்த் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ நானும் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இன்டர்வியூவே பிளேஸ் ஆகிட்டேன். நான் ஒரு டாப் ஏர்லைன்ஸில் நான் பிளேஸ் ஆகிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் அண்ட் பிளேஸ்மெண்ட் டீம். தேங்க்யூ வெரி மச்.